ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி நாட்கள்ல கொடிதான மனிதர்கள் இருப்பாங்க. கொடிதான மனிதர்கள் என்று சொன்னால், கொடிய சுபாவம். அதாவது தெய்வ சுபாவம் இல்லாம, பிசாசனுடைய சுபாவம் உள்ளவர்களாக கடைசி நாட்கள்ல காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அப்படிப்பட்ட சுபாவங்கள் வராது. ஆண்டவருக்குள் இல்லாத பட்சத்துல இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நெ நெறைய பேருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனிதர்கள் அ தற்பிரியராக மாத்திரமல்ல, பணப்பிரியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பணப்பிரியன் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் நமக்கு தேவை. நம்ம வாழ்வதற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, எல்லாவற்றிற்கும் பணம் தேவை. எல்லாவற்றுக்கும் பணம் உதவும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. ஸ்தோத்திரம். பண ஆசை உள்ளவர்கள் வேலையில லஞ்சம் வாங்க வைக்கும். யாரையாவது கொலை செய்ய வைக்கும். அடுத்தவங்க பொருள அபகரிக்க வைக்கும். துணிகரம் வந்துவிடும். அதனால பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பணம் தேவை. தேவையான பணத்த நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு போதிய வருமானத்த கர்த்தர் கொடுப்பாரு. அதுல திருப்தியா வாழுங்க. பண ஆசை உள்ளவர்களாக என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது மிகவும் ஸ்தோத்திரம் வேதனையாக காணப்படும். அந்த அப்போஸ்தலர்ல சகோதரர் அனனியா, சப்பிராள் என்று சொல்லக்கூடிய 2 பேர் நிலத்தை விற்கிறார்கள். நிலத்தை வித்து அந்த பண ஆசையினால ஒரு பகுதி வஞ்சித்து வைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல, அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. அங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த பேதுரு கேட்கிறாரு, "உங்க நிலத்த இவ்வளவுக்கு தான் வித்தியா?" என்று சொல்லி. அப்பயாவது உண்மை சொல்லியிருக்கணும். ஆனா கணவன், மனைவி 2 பேரும் பிளான் பண்ணி ஆண்டவர்கிட்டயும், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கிட்டயும் பொய் சொன்னதுனால 2 பேருடைய உயிர் அங்கே மாண்டு போனது. பண ஆசை கொடிதானது பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. லஞ்சம் வாங்க வைக்கும். பண ஆசை நெறைய தவறான வழியில போக வைக்கும். அதனால பண ஆசைப்படாதீங்க. பணத்தின் மேல இருக்கிற மோகத்தினால நெறைய நல்ல நல்ல உறவுகள் எல்லாம் இழந்து விடுகிறோம். நல்ல அன்புகள, பாசங்கள இழந்து விடுகிறோம். அதனால் சகோதர, சகோதரிகளுடைய உறவுகள் பிரிந்து விடுகிறது. கணவன், மனைவி உறவு பிரிந்து விடுகிறது. பல விதத்தில அந்த சாதாரண காகிதம், அந்த பணம் வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. அதனால பண ஆசை உள்ளவர்களா இராதீங்க. பணம் தேவை. ஆனா, அதுக்கான எல்லா வழிகளையும் கடவுள் வழிகள திறப்பாரு, ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கடைசி நாட்கள்ல மனுஷங்க பணப்பிரியரா இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு பணப்பிரியனா இராதே என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதனால பண ஆசை இல்லாதவர்களாய், தனக்கு வருகிற வருமானம் போதும் என்று எண்ணுகிற அந்த எண்ணமுடையவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு இருக்கிறத போதும் என்று எண்ணுங்க. அப்ப நான் உங்கள விட்டு விலக மாட்டேன். உங்கள கைவிட மாட்டேன்னு ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதனால பண ஆசை உள்ளவர்களா இராதபடிக்கு இருக்கிறதுல சந்தோஷமா, மகிழ்ச்சியாய் வாழ, சமாதானமாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.